கந்தன்ட்ட இருக்குது சாமி. எல்லா ஊர்லேயும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும். இந்த ஊரில் வீதியில் நின்றுட்டே சாமியை பார்க்கலாம். சாமியை மட்டும் பார்க்கறது பெருசு இல்லை, மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம். கதை இங்கே வர சொன்னேன். சாமியும் ராஜகோபுரமும் ஒரே டயத்தில் வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில். மாணிக்கவாசகர் பாடின நூல் என்ன? திருவாசகம். அதில் இந்த ஊர் அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை, வழக்கு பெயர் ஆவுடையார் கோயில். மேலாக 2 பொம்மை அந்த அந்த தூணுக்கு எதிர்த்தாப்ப மேலேருந்து கீழே இறங்குது குரங்கு, மேலேருந்து கீழே இறங்குது குரங்கு. இங்கே உள்ளது உடும்பு, கல்வி மாதிரி இருக்குது, இது உடும்பு. அதில் பொம்மை இங்கே அது குரங்கு, அது குரங்கு. துணி மறைக்குது. கீழே உடும்பு இருக்குது, குரங்கு உடும்பு 2 பொம்மை. குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள், பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு நல்லா சொல்லு குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு பிடிக்க விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடியா இறைவனை வழிபடப்போ மனதில் வேற எந்த இடத்துக்கு இடம் கொடுக்கப்படாதுன்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்த கோயில் இந்த கோயில். இன்னும் நிறையா இருக்கு, வாங்க ஐயா வாங்க. இன்னும் முடியல, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். வேலாயுதன் முருகனும் இங்கே வில்லோட காமிச்சிருக்கான். வில்லு கதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில்லு ஒன்று இருக்கான். வேலாவுரி வேலவர், இங்கே வில்லவர். வித்தியாசமே மெயின் நோக்கம். காப்பி அடிக்கக்கூடாது ஐயா. இவரையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வில்லோட முருகன் அது வில்லோட முருகன் பார்த்துட்டீங்களா? வில்லோட முருகன். இது மாதிரி இறக்கம் எல்லா கோயிலையும் இருக்குது. இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பி தான் வரப்போகுதுன்னு கம்பி காலத்துலேயே அடிச்சிருக்கேன். 6 வகை கம்பி. ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8பட்ட கம்பி, முறுக்கு கம்பி, 10பட்ட கம்பி, 6பட்ட கம்பி, 6 பின்ஸ் கம்பியால் போகணுன்னு கல் காலத்தில் அடிச்சிருக்கான். கற்பனை பூரா நிஜமாக இருக்குது. இதை மரச்சட்டை மாதிரி அடிச்சுட்டு வலையை போட்டு ஆணி அடித்து டைப் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூ வேலைப்பாடு. இதை கொடுங்கைங்கிறோம். கல் தாழ்வாரம். வீட்டு கம்பு கட்டி தீர்த்து கட்டுறோம். கை அடித்து ஓடு போடுறோம். மர வேலைப்பாடு, இரும்பு வேலைப்பாடு, கல் வேலைப்பாடு. திடீர் ஊதுவத்தி வந்து இவர் சொல்கிறது ஃபுல்லாக சொல்கிறது. நடராஜா காலத்துக்கு ஆடுவார். எந்த காலத்துக்கு ஆடுவார் தெரியுமா? 2 காலம் ஒரு காலம் சொல்லு. வலது கால், இடது பதம், இல்லை இடது பதம், இடது பதம். தெரிஞ்சா சொல்லட்டும். நடராஜா இடது காலத்துக்கு கோயிலுக்கு போகிற ஒரு சாமி ஒரு அமைப்பில் இருக்கும். நடராஜா இடது காலத்துக்கு போட்டாங்க. இடது பதம் பாட்டு இருக்குது. ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டியராஜா சாமிக்கு பேசியிருக்கான். கேப்பா இடது வரையே வித்தியாசம். கால் வலி ஒத்த கால் வலி செஞ்சுருவாங்க. அந்த வெளிப்பாடு ஒரு பக்தம் கெடுக்கிறா. வலது காலத்துக்கு ஆடி பாண்டியராஜு. இது பாண்டியராஜு சொன்னது ரைட். இந்த உறுப்பு ரைட் கரெக்டாக வருதா? சாமியோட அன்பளிப்பு. தப்பா வருதா? நம்ம வேணா சாமி கெடுதலுக்கே பொறுப்பு கிடையாது. கரெக்டாக சொல்லியா? பாதம் தலையில் இருக்குது. இப்போ பாதம் மேலே போகுது. மதுரையில் காலத்துக்கு மதுரையில் இப்படி காமிச்சிருக்காங்க. ஊரில் இப்படி காமிச்சு மாதிரி காலப்படுத்த அதான் ஜாலி. சாமி நடனம் ஆடினா யார் மட்டும் அடிப்பா தெரியுமா? நந்தி. யார் அடிக்கிறா? ஆஞ்சநேயர். எல்லாமே சரி கொட்டி கிடக்கு. பழமைக்கு பொறுப்பு அரசாங்கம். யாரு? கவர்மெண்ட். இதெல்லாம் பார்க்காது. கவர்மெண்ட் நல்ல பேராச்சு. கரெக்டு தான். காய் சொல்லிப்போ கோயிலுக்கு வர மாட்டாங்க. சரி அம்மாடி நடக்க முடியலை. சாமி அம்மாரு கூட போட்டி வருது. சாமி காலத்துக்காக ஊட்டில் தாண்டுவோம். 2 நாளே ஆட முடியும். ஆளுக்கு பெண் மட்டும் கிடையாது. பெண் காலத்துக்காக கட்டுப்பாடு. பெண்களுக்கு அந்த காலத்தில் ஜாஸ்தி. தன்னால முடியலைன்னு எங்களால் முடியலை. நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்கள் லட்சணம் விட்டுவோம், அடிப்போம். உங்கள் லட்சணம் கையை தொடக்க போடுவீங்க. இயலாமை வெளிப்பாடு. கையை தொடக்க போடுவீங்க. நரம்பு புறங்கை நரம்பு. இங்கே இது மாதிரி நரம்பு அப்படியே பதிச்சிருக்கான். இப்படி உழைப்பு உழைப்பு உழைப்பு. இப்போ களவாய்த்தனம் நல்லவா இருக்கா? நல்லா இருக்காங்க. சர்வேஸ்வரர். பாப்பா அம்மா வாங்க முன்னுக்கு வாங்க. முன்னுக்கு வரத்துல யார் தெரியுமா? கண்டக்டர் டிக்கெட் ஏற்ற அடுத்து நான் நீ தெரிஞ்சுக்க. இது சிவஸ்தலமா விஷ்ணுஸ்தலமா? சிவஸ்தலம். ஏதோ பெருமாளுக்கு அவங்களாம் பார்க்க கிடையாது. குடலை உருவி மாலையாக போட்டுக்கிற நரசிம்மர். குடலை கீறும்போது கை வாங்கி குடல் வெளியில் வந்துருக்கு.
ஒரு வெயிட் எதுவும் முழங்கால் எலும்பு இந்த கிருதாங்கிற கிறுக்கு வேலையெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்து சரி பண்ணலாம். இப்போ ஒன்றும் புரிஞ்சில்லை, அந்த காலத்திலேயே எல்லாம் இருந்துருக்கு கிருதா. இப்படி வாங்க, இந்த பாதத்தில் நரம்பு ஐயா, பாதத்தில் நரம்பு அப்படி வந்து வாங்க. கொட்டிகளுக்கு பார்த்துக்கலாம் அவசியம் இல்லை. பார்த்துக்கலாம்.